2 மணி போல மாநில செயலாளரை நீக்கி இருக்காங்க சங்கத்தமிழன் அவர்கள். அதை எப்படி பாக்குறீங்க? நடுராத்திரி நீக்கிற அளவுக்கு என்னன்றது எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா அவ்வளோ அர்ஜென்சி என்னன்றது தெரியல. பொம்பளை காலில் போய் விழுதுங்க 10 எம்எல்ஏங்க. ஒரு எம்எல்ஏ அங்கே போய் விழுறாரு, ஒருத்தர் சட்டசபையிலே விழுறாரு. சட்டசபையிலே பார்த்தீங்கன்னா துர்கா ஸ்டாலின் ஆதரிச்சு பேசுறீங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுமை, மிச்சாவே பாராட்டக்கூடிய ஒரு ஆளுமை. பொன்முடி மனைவி காலில் போய் விழுறீங்க. அப்புறம் அப்போ இதெல்லாம் தப்பு இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் நிற்க மாட்டீங்களா? சில தடிமன் வரலாம், அது சில நேரத்தில் எனக்கும் வரும் தானே, எல்லாருக்கும் வர்றது தான். ஆனால் ஒரு வன்மம் இருக்காதுன்ற நான் குறிப்பிட்டு இவங்களை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணுன்ற நோக்கம் சங்கத்தமிழ்கிட்ட இருக்காது. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஆலூர் ஷானவாஸ் கூட தான் விஜய் கூத்தாடின்னு சொன்னார். இப்போ அந்த கூத்தாடிக்கு தான் சப்போர்ட்டே பண்ணியிருக்கிறாங்க. இந்த கடிதத்தை படிக்கும் போது ஏதோ ஒரு அழுத்தம், அந்த அழுத்தம் காரணமாக ஒரு 3 மாதத்துக்கு நான் கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது சரியான நடவடிக்கை இல்லை. கட்சியின் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற வகையில் பேசக்கூடியவர் தான் சங்கத்தமிழர். இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் அண்ணன் திருமாவளவன் குறித்து ஒரே ஒரு வார்த்தை கூட நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. அப்ப காரணமே இல்லாம எதுக்கு அவங்கள நீக்கணும்? காரணமே இல்லை, இது ஏதோ வேற அழுத்தம் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல சேகுவரா ஜெய்சங்கர் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குமா? இப்போ விசிகாக்குள்ள இன்னைக்கு நைட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு. 2 மணி போல 3 மாதத்துக்கு ஒரு செயலாளர், மாநில செயலாளரை நீக்கி இருக்காங்க சங்கத்தமிழன் அவர்கள். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது எதுனால நடுராத்திரியில் நீக்கினாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இரவு மிட் நைட்டில் நீக்கிற அளவுக்கு என்ன எப்பவுமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஆட்சி கவிழ்ப்பு தான் இரவு 11 மணிக்கு மேலே 12 மணிக்கு நடக்கும். ஆட்சி கவிழ்க்கிறது தான், அப்படி தான் கடைசியாக நியூஸ் வரும். கடந்த காலத்தில் அப்படி தான். நடுராத்திரி நீக்கிற அளவுக்கு என்னன்றது எனக்கு ஒன்றும் புரியலை. அப்படின்னா அவ்வளோ அர்ஜென்சி என்னன்றது தெரியல. ரெண்டாவது சங்கத்தமிழ் கைத்தட்டினா ஓடி முன்னாடி நிற்க போகிறாரு. எதுக்கு அதை பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் நீக்கிற அளவுக்கு நான் ரெண்டாவது அந்த நீக்கிற அந்த கடிதத்தை ஃபுல்லாக படித்தேன். இன்னும் ஒரு பெருசாக ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டை வலிமையாக சொன்ன மாதிரி தெரியவே இல்லை. போகிற போக்கில் கட்சியை சிதைச்சார், தலைமைக்கு கட்டுப்பாடு இல்லாமல் செயல்பட்டார், இப்படி தான் இருக்க தவிர குறிப்பிட்ட ஒரு பிரதானமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் இவர் நாங்கள் நீக்கிறோன்னு சொல்லவே இல்லை. ஒரு குற்றச்சாட்டு இந்த இடத்துல இந்த விஷயத்தை அவர் பண்ணாருன்னு இல்லை, பொதுவாக விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இல்லைம்மா, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கட்சியில் சேர்ந்து செயல்படக்கூடியவங்க சில நேரங்களில் அதுவும் குறிப்பாக அந்த மீடியாக்களில் நேர்காணல் கொடுக்குற போது கேள்விகளை எதிர்கொள்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அந்த கேள்விகளை எதிர்கொள்ளும் போது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் பிறழ்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எல்லாருக்குமே உண்டு. அதுவும் குறிப்பாக கட்சி சார்பற்று செயல்படக்கூடிய இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது ரொம்ப நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது சில நேரங்களில் கேள்விகளை எதிர்கொள்ளும் போது அல்லது ஒரு டிபேட்டில் பங்கேற்கும் போது சில நேரங்களில் கருத்து பார்த்தீங்கன்னா பிறழ்ந்து போயிடும். சில நேரங்களில் இல்லை மீறி போயிடும். நம்ம ஏதோ சொல்ல ஒன்று வருவோம், ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அது வேறு விதமாக போய் முடிஞ்சிடும். ஸோ அப்படி பார்த்தா பலரும் அந்த கட்சியில் இருக்கிறவங்க பேசியிருக்காங்க தானே. ஆலூர் ஷானவாஸ் கூட தான் விஜய் கூத்தாடின்னு சொன்னார். இப்போ அந்த கூத்தாடிக்கு தான் சப்போர்ட்டே பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, தொடர்ந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆலூர் ஷானவாஸ் அவர்களை சங்கத்தமிழன் அவர்கள் ரொம்ப விமர்சனம் பண்ணாரு. இப்போ அதுதான் இதுக்கு ஒரு தொடக்க புள்ளியை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கும் தெரியுமா. இப்போ ஆலூர் ஷானவாஸ் பணபலத்தை சேர்த்துட்டாரு, அப்படி பொருளாதாரத்தை சேர்த்துட்டாருலாம் பேசினாரு சங்கத்தமிழன். இது நீக்கிற அளவுக்கு ஒரு குற்றமா? இதை அழைத்து கண்டித்து இருக்கலாம். ஆனால் வரி வருது, பல முறை கடிந்தும் கண்டித்தும் அறிவுறுத்தணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் நீக்கப்பட்டது என்னன்றது குறிப்பிட்ட ஒரு காரணம் இல்லைன்றேன். அது ஃபுல்லாக முழுமையாக ஒரு முறைக்கு 2 முறை படித்தேன். இந்த குற்றச்சாட்டு கடைசியாக இந்த குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்தும் போது நீக்கும்போது இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சொல்லணும். நீங்கள் வழக்கமாக சொல்கிறீங்க அவருக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாரு, கட்சி பார்த்தீங்கன்னா தோழமை சிதைக்கிற வண்ணம் பேசுகிறாரு, அப்படி வரிசையாக சொல்லிட்டே வரீங்கல்ல. நீக்கும் போது இந்த காரணத்துக்காக நீக்கிறோன்னு சொல்லணும்ல, அது அதில் இல்லை. பொதுவான குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ காரணமே இல்லாமல் எதுக்கு அவங்கள நீக்கணும்? காரணமே இல்லை, இது ஏதோ வேறு அழுத்தம் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை லாபிக்கல்ல பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த லாபிக்கல்ல உட்காந்து பேசும்போது சில பேர் கட்சி லாபியில் பேசும்போது அப்போ ஏதாவது ஒரு கருத்தை அவர் சொல்ல போய் அதை கொண்டு போய் தலைமையில் காதில் ஓதுறது, இதெல்லாம் நடக்கும். எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான். இது உட்கட்சி அரசியல்.
உட்கட்சி அரசியலாக சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்கன்னு வச்சுங்களேன். உட்காந்து லாபிக்கல்ல உட்காந்து பேசும்போது எமோஷனலாகி சில கருத்துக்களை தலைமைக்கு எதிராக கூட சில கருத்துக்களை எதிரான்றதை விட உண்மை வந்து உண்மையை எடுத்துரைக்கும் போது அது வலிக்கும். அந்த மாதிரி கூட இவர் பேசிடலாம். இவர் வந்து எதுவும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கன்னிங் மைண்டு அந்த மாதிரி உள்ள மனிதர் கிடையாது. எனக்கு தெரியும் சங்கத்தமிழை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ஒரு வெள்ளேந்தித்தனமான ஒரு வெகுளித்தனமானு கூட சொல்ல முடியும். அப்படித்தானே தவிர ஒரு ஒரு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணறிவோட உள்ள புதைச்சி வச்சுக்கிட்டு வன்மத்தை கக்கக்கூடிய மனிதர் கிடையாது. அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். சங்கத்தை மற்றவர்கள் என்ன நீங்கள் சொல்லுங்கள். சிந்தனை செல்வன் பற்றி நம்ம பழகலனார் கூட நமக்கு பார்வையின் அடிப்படையில் கேள்விப்படுற வரையில் நமக்கு தெரியும். வந்து சிந்தனை செல்வன் யார், ரவிக்குமார் யார், ஆலு ஷானவாஸ் யார், இப்படி தனித்தனியாக நம்ம தெரியும் போது சங்கத்தமிழ் நமக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக நம்ம வந்து பல நேர்காணலில் நம்ம வந்து நானும் அவரும் பேசியிருக்கிறோம். நேர்காணல் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேகமான பேச்சு இருக்குமே தவிர ஒரு வன்மத்தை கக்கக்கூடிய பேச்சு இருக்காது. தெரிவிக்கிற மாதிரி தான் யாரையும் வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசணுன்ற நோக்கம் இருக்காது. வார்த்தைகளை சில தடிமன் வரலாம், அது சில நேரத்தில் எனக்கும் வரும் தானே, எல்லாருக்கும் வருது தான். ஆனால் ஒரு வன்மம் இருக்காதுன்ற நான் அவர் பேசுறத வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை கலந்து பேசுவார். அதே சமயத்தில் ஒரு வேகமான வார்த்தைகள் கூட வரும், சில நேரத்தில் தடித்த வார்த்தைகள் கூட வரும். ஆனால் அந்த வார்த்தைகள் எதுவுமே வன்மம் இருக்காது. குறிப்பிட்டு இவங்களை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணுன்ற நோக்கம் வந்து சங்கத்தமிழ்கிட்ட இருக்காது. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஒரு வேகமான வந்து ஒரு ஆவேசமான பேச்சுக்களில் சில நேரங்களில் அது எல்லாருக்கும் வந்திருக்கு. ஆனால் திரும்பவுக்கே வந்திருக்கு அது மாதிரி இல்லையா. கடந்த காலத்தில் அது நிறைய உதாரணம் சொல்ல முடியும். அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது உள்கட்சியில் இருக்கக்கூடிய அப்படி பார்த்தா ரவிக்குமார் வந்து பொன்முடி அவங்க துணைவியார் காலில் விழுந்தார். சிந்தனை செல்வன் சட்டசபையிலேயே வந்து துர்கா ஸ்டாலின் குறித்து பெருமையாக பேசினார் இல்லையா. ஆலு ஷானவாஸ் கூத்தாடின்னு சொன்னார். அந்த கூத்தாடியில் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கே போயிருக்கிறாங்க. அந்த கடந்த காலத்தில் இந்த மாதிரி வந்து கூட்டணி குறித்தோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அல்லது கட்சியின் நிலைப்பாடு குறித்து பேசும்போது ஆவேசமாக ஆக்ரோஷமாக பேசி வார்த்தைகளை விட்ட பல பேர் இருக்கிறாங்க. அவங்க மேலாம் எந்த நடவடிக்கை இல்லையே. இந்த 3 பேர்கள் கூட இந்த பனையூர் பாபு அண்டு இவர் இருக்கிறார்ல எஸ்.எஸ். பாலாஜி, சிந்தனை இவங்க இந்த ஆலோசனை இவங்களோட நடவடிக்கையில் கூட எதுவும் கடினமான வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, கட்சிக்கே துரோகம் பண்ணாங்கன்னு பேசப்பட்டாங்க. அப்பவும் பேசுனது வந்து சிந்தனை செல்வன் தான். கட்சிக்கு நீ விசுவாசமாக பேசினவர் இல்லை. இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரை வந்து நடவடிக்கை அங்கே விட்டுட்டு இவரை 3 மாதம் ஆலு ஷானவாஸ் அவர்கள் வந்து ஏற்கனவே இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து ஒரு பேச்சு போய்கின்றது. அவங்க எனக்கு வந்து நாகப்பட்டினம் வேணான்னு சொல்லிட்டு ஏற்கனவே விசிகா திரும்ப அவர்கள்ட்ட சொல்லாம திமுகட்ட சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு பெருசா போய்கிருந்துச்சு. அப்போ கூட ஒரு விசிகா தலைமையில நீங்க பேசாம வேற தலைமையில போய் நீங்க அப்படி பேசியிருக்கீங்க. இந்த விஷயத்துல கூட ஒரு பெரிய இடைநீக்கமோ அல்லது பெருசா வரல. ஆனா இப்போ வந்து ஒரு விமர்சனம் பண்ணது அப்படிங்கிறது வந்து நான் சொல்றேன். நான் அந்த அண்ணன் வெளியிட்டு இருக்க அந்த அறிக்கையில ஒரு தடுமாற்றமே தெரியுது. ஒரு முறைக்கு 2 முறை படிக்கும்போது குறிப்பிட்ட இந்த குற்றச்சாட்டு வந்து அவர் பலமுறை எச்சரித்தோம், இந்த குற்றச்சாட்டை அவர் செஞ்சாரு அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு சம்பவத்தை மென்ஷன் பண்ணல. என்ன சம்பவம் பண்ணார்? சங்கத்தை அதாவது கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு என்ன சம்பவம் பண்ணார்? அது வந்து நம்ம முதல்ல அதை பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அதை மென்ஷன் பண்ணாத போதே அது தடுமாற்றம் தெரியுது. நீங்கள் 3 மாதம் சொல்லலாங்க, 3 மாதம் நீக்கிற அளவுக்கு கூட அங்கே வந்து அவர் என்ன அப்படி ஒரு கடுமையான ஒரு குற்றத்தை செஞ்சாருன்னு தெரியல. அதிலே தெரியுது இந்த கடிதத்தை படிக்கும் போது ஏதோ ஒரு அழுத்தம், அந்த அழுத்தம் காரணமாக வந்து ஒரு 3 மாதத்துக்கு நான் வந்து கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது சரியான நடவடிக்கை இல்லை. கட்சியின் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற வகையில் பேசக்கூடியவர் தான் சங்கத்தமிழன். கடந்த காலத்தில் நீங்கள் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக இருக்கும்போது விஜய்க்கு எதிராக பேசினார். இப்போ நீங்கள் வந்து கூட்டணிக்கு போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆதரிச்சு தான் பேசுறது. கட்சி நிலைப்பாட்டுக்கு ஏற்ற வகையில் அவர் பேசுறது உண்மை. அப்போ அந்த கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டார்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் கூர்ந்து கவனிக்கிறேன் தானே. கடந்த காலத்தில் வந்து விஜய் எதிரான நிலைப்பாடு நீங்கள் எடுத்தபோது விஜய்க்கு எதிராக பேசினார். அவருடைய ஊடகமாக இருக்கட்டும் மற்றவர்கள் ஊடகத்திலேயே இருக்கட்டும் பேசினார். இப்போ நீங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா விஜய் ஆதரித்து பேசுகிறார். அப்போ எப்படி ஒரு கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டாருன்றது எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வன்மம் அந்த என்ன சொன்ன அந்த பழி நோக்கம்லாம் இல்லாத செயல்படக்கூடியவர் தான்.
ஆனால் நீக்கத்துக்கு இந்த காரணம் இருக்காது, ஊடகங்கள் பேசுறது காரணம் இருக்காது. ஒருவேளை இந்த லாபிக்கல்ல பேசும்போது தலைமை குறித்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லும்போது அந்த கருத்தை கொண்டு போய் வந்து காதில் போடக்கூடிய பல கட்சிகள்ல இந்த வேலை இருக்கு. அதாவது லாபிக்கல்ல பேசுறத ரெக்கார்ட் பண்றது, அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் போடுறது, இதெல்லாம் எல்லா கட்சியிலும் நோக்கத்தோட. அதுதான். இப்போ ஏதாவது அவர் பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் கூட அண்ணன் காதில் வந்து போடுறதுக்கு அது மாதிரி இப்போ அமைப்புகள்லாம் வந்துடுச்சு இல்லைம்மா. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, அப்படி ஒரு வேலை இருக்கலாம். பட் மேலோட்டமா நீங்க பாத்தீங்க அந்த இதுலயே அந்த அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க, நாங்க பலமுறை கண்டிச்சோம், அவர் வந்து அதை கேட்கல அப்படிங்கறதை. நான் என்ன சொல்றேன்னா, பலமுறை பேசினாருன்றீங்க, கண்டிச்சனும் சொல்றீங்க, அவர் கேட்கலன்னு சொல்றீங்க. இப்போ அவர் மீண்டும் அந்த தப்பு பண்ணியிருக்கிறாரு, அப்படிதானே பொருள்? அந்த மீண்டும் தப்புன்றது எங்க பண்ணாரு, எது குறித்து? ஜெனரலா சொல்றீங்க தோழமை குறித்து. நேத்து ஒரு தோழமை உங்களுக்கு, இன்னைக்கு ஒரு தோழமை. எந்த தோழமை? கட்சிக்கு அகைன்ஸ்டா இது பண்றாங்க, சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதெல்லாம் பண்றாங்க. தோழமையை சிதைக்கும் எண்ணம் சொல்றாரு. தோழமையை சிதைக்கணும்னா தோழமை கட்சியை சொல்றீங்களா, இல்ல கட்சிக்குள்ள இருக்கிற தோழமையை சொல்றீங்களா? எந்த தோழமை? தெளிவாவே இல்லையே, தெளிவா இல்லையே. தோழமையை சிதைக்கும்ன்ற அந்த ஒரு வார்த்தை வருதுல்ல. இப்போ நான் கேட்குறேன், நேற்று ஒரு தோழமை உங்களுக்கு திமுக, இன்னைக்கு வந்து டிவிகே தோழமை. எந்த தோழமையும் வந்து சிதைச்சார் அவர்? குற்றச்சாட்டு ஒரு கட்சியை விட்டு ஒருத்தர் நீக்கிறீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லுங்க. இந்த ஒரு விஷயத்துல ஊடகங்கள்ல இந்த செய்தியை அவர் வெளியிட்டார், இல்லை இந்த இடத்துல இந்த வார்த்தையை விட்டார், இந்த இடத்துல இந்த குற்றச்சாட்டு செய்தார், யாரை வந்து எந்த தோழமை, யாரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவமரியாதையாக பேசினார், என்ன குற்றச்சாட்டு, கரெக்டாக வந்து கார்னர் பண்ணு. இந்த குற்றச்சாட்டு அடிப்படை சொல்லுங்கள். 19 போகிற போக்கில் நீங்கள் வந்து அவர் வந்து கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டார், கட்சிக்கு வந்து விரோதமாக செயல்பட்டதால் அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரே லைனில் முடிச்சிடுவாங்க. நீங்களும் அதே மாதிரி ஒரே லைனில் முடிச்சிட்டீங்க. என்ன ஒரு 10 வரியாக எழுதிருக்கிறீங்க, அது எழுத திருப்பி திருப்பி குறிப்பிட்டு உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, இந்த நடவடிக்கை இப்போது சங்கத்தமிழ் நீக்கிட்டாங்க. எதுக்கு நினைக்கிறேன்னா, அவர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விரோதமாக செயல்பட்டார். என்ன விரோதமாக செயல்பட்டார்? கட்சிக்கு விசுவாசமாக பேசக்கூடியதான அவர். இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் வந்து அண்ணன் திருமாவளவன் குறித்து ஒரே ஒரு வார்த்தை கூட நெகட்டிவாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை, அவர் பேசுனதே இல்லை. அப்படியே நிர்வாகிகள் கூட பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு அவர் பேசுனா எனக்கு தெரிஞ்சு ஆளு ஷானவாஸ் வந்து அப்போ கூட தம்பின்ற அந்த மரியாதை தான் பேசினாரு. நீ பொருளாதாரத்தை சேர்த்துக்கிட்ட தம்பி நீ அப்படின்னு சொல்லி தம்பின்ற அந்த மரியாதை தான் பேசுவ தவிர ஒருமையிலையோ வந்து அது மாதிரி வந்து பேசலை. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஏதோ ஏதோ ஒரு ப்ரெஷர், அண்ணனுக்கு ஒரு ப்ரெஷர் வந்துருக்கு. இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு. அந்த ப்ரெஷர்னால தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் அன்னைக்கு இருக்கலாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கட்சியிலையும் வந்து பெருசாக இவர் வந்து பொருளாதாரத்தை சேர்த்துக்கிட்டா மாதிரியும் தெரியல, ஒரு பெரிய பதவி எதுவும் அடைஞ்ச மாதிரியும் தெரியல. நான் சங்கத்தை தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். என்ன ஏதாவது எம்எல்ஏக்கள் ரேஸில் இருந்தாரா? அதுவும் கிடையாது. இல்லை கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பொறுப்புக்கு போயிட்டாரா? அப்படியும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது, எதுவும் இல்லை. ஆதாயம் அடைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. சங்கத்தமிழ் வெளிப்பாறையில் நம்ம பார்க்கும்போது அப்படி எதுவும் குற்றச்சாட்டம் இல்லை. சுய ஆதாயம் அடைந்தார்னு இல்லை, கட்சி கட்டுப்பாட்டை மீறினார், தோழமையை சிதைச்சார். எந்த கட்சி கட்டுப்பாடை மீறினார், எந்த கட்டுப்பாடை மீறினார், எந்த தோழமையை சிதைச்சார், எந்த தெளிவும் இல்லவே இல்லை. அப்போ போகிற போக்கில் ஒருத்தரை வந்து கட்சியை விட்டு வந்து அப்போ ஏதோ ஒரு ப்ரெஷர் தானே பொருள். கட்சியில் இருக்கிறவங்க யாரோ ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க நீக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் என் பார்வையில் அதை தான் நான் சொல்கிறேன். என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் அது சரி தப்புன்றதுலாம் எனக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் என் ஜட்ஜ்மெண்ட்டில் கட்சி கட்டுப்பாட்டை மீறினதுக்காகலாம் கிடையாது, கட்சி கட்டுப்பாட்டை மீறாருன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க, யாருக்கோ வலிச்சிருக்கு. அந்த புகார் வந்து அண்ணன் காதில் ஊதனோடனே அண்ணன் காதில் என்ன செட்டாரு, நீங்கள் 3 மாதம் அண்ணன் காதில் கேட்டுச்சு அதனால அவங்க தூக்குனாங்கன்னா இதெல்லாம் வர்த்தான ரீசனா இருக்குமா? இல்லை அதுதான் சரி. அந்த நாள் கட்சிக்காண்டி ஒரு மனுஷனை வந்து இப்படி ஒரு காசிப்னாலே விடுறது கரெக்டுமா? அந்த லெட்டரே ஒர்த்தா இல்லைன்ற நான், லெட்டரே ஒர்த்து இல்லைன்ற நான். அந்த லெட்டரை நான் படிக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கிறேன். எங்களுக்கு தெரியும் பிரிண்ட் மீடியாவில் இருக்கிறதுனால அந்த நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுப்போம், படிக்கும்போதே தெரிஞ்சுப்போம். அந்த கடிதத்தோட நோக்கம் என்னன்னா, தெளிவாக இதுதான் குற்றச்சாட்டுன்னு அந்த குற்றச்சாட்டை போட்டு நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. இந்த தேதியில் இந்த வார்த்தையால் இந்த தோழமை கட்சியை ஒரு காயப்படுத்தினார், இல்லை தோழமை சக்தியை காயப்படுத்தினார், இல்லை கட்சி உறுப்பினர்களை அவமானப்படுத்தினார், கட்சியில் நிர்வாகியை வந்து கேலி செய்தார், கிண்டல் செஞ்சார், அந்த மாதிரி இல்லையே. 19 சொல்கிறீங்க. ஒரு பெரிய இயக்கம், அந்த இயக்கத்தில் செயல்படக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு முக்கியமான நபர் நிர்வாகியை நீங்கள் நீக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டு இல்லாமல் நீக்கிறதே பலவீனம். அது 19 வந்து என்ன சரிங்க, அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறினார்,
தோழமை கட்சி தோழமைகளை வந்து உறவுகளை சிதைச்சாரு, அதை பண்ணாரு இது பண்ணான்னு போகிற போக்கில் சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ திட்டமிட்ட குற்றச்சாட்டு இல்லை. அப்போ அதிலே தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ வந்து ப்ரெஷர் வந்திருக்கு, யாரையோ ஏதோ சொல்லியிருக்கிறாரு, லாபியில் கூட பேசும்போது சொல்லியிருக்கலாம். எல்லாம் சொல்ல தான் செய்வாங்க. நீங்கள் நினச்சா பொம்பளை காலில் போய் விழுதுங்க, பொத்துன்னு எம்எல்ஏங்க. ஒரு எம்எல்ஏ அங்கே போய் விழுறாரு, ஒருத்தர் சட்டசபையிலே விழுறாரு. பார்த்து தானே இருந்தோம். சட்டசபையிலே வந்து பார்த்தீங்கன்னா துர்கா ஸ்டாலினை வந்து ஆதரித்து பேசுகிறீங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரவிக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுமை, அமித்ஷாவே பாராட்டக்கூடிய ஒரு ஆளுமை, பொன்முடி மனைவி காலில் போய் விழுறீங்க. அப்புறம் அப்போ இதெல்லாம் தப்பு இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் நிற்க மாட்டீங்களா? இதுக்கெல்லாம் நிற்க மாட்டீங்க இல்லை? இப்போ புரியுதாம்மா? அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து சில காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள அந்த என்ன சொன்ன அந்த உயர்ந்த பீடத்தில் இருக்கிறார், அந்த போராளின்ற பீடத்தில் இருக்கிறார்ல அண்ணன் திரும்ப சொல்கிறேன், அந்த பீடத்துலேருந்து மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறாரு. எப்படி இந்த ஐயப்பன் கோயிலில் இந்த 18 படி வந்து ஏறுவாங்கல்ல, அந்த 18 படியிலேருந்து மெல்ல மெல்ல ஒரு படியாக இறங்குறாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தோணுது. ஏன்னா நாங்கள் பார்த்து வியந்த அந்த திருமாவளவன் இப்போ இல்லை. அவ்வளோதான். அதனால கேட்குறேன். தெரியல எனக்கு, அதுக்கு என் தெரியல, அது விட்டுருங்க. நாங்கள் பார்த்து வியந்த ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்து வியந்த அந்த திருமாவளவன் இல்லை. ஒரு ஸ்டெப்பாக வந்து இறங்கிக்கிட்டே வராரு. அந்த 18 படியில் வந்து அப்படியே ஒரு ஸ்டெப்பாக ஏறுவாங்கல்ல ஐயப்பன் கோயிலுக்கு. இவர் அந்த 18 படியிலேருந்து மெல்ல மெல்ல இறங்கி வர மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே விமர்சனம் பண்ணுறதுக்கு மனசும் வரல நமக்கு. எப்போவுமே கடுமையான விமர்சனங்களை வந்து வச்சதில்லை. நம்மளே மறந்து கடுமையான விமர்சனத்துக்கு போயிடுவோமோன்னு சில நேரத்தில் நமக்கு வந்து பயம் இல்லை. அது நல்லா இல்லை. நம்ம ஒரு யார் ஒருத்தருமே நம்ம வந்து ஒரு நேசித்த மனிதர் வந்து அடுத்தடுத்த ஒரு நிலையில் வந்து இறங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள மறந்துடலான்னு நினைப்போம். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறுத்து மறந்துடலான்னு நினைப்போமே தவிர திட்டி தீர்க்க மாட்டோம். அப்போ திட்டி தீர்த்தோம்னா நம்ம நிலையிலேருந்து நம்ம மாறிடுறோம்னு அர்த்தம். நம்ம ஸ்டாண்ட்லேருந்து நம்ம மாறிடுறோம். அதனால் நம்ம வந்து கேட்டால் அண்ணன் திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு தலைவராக, நாம் கடந்து போகக்கூடிய தலைவராக இருக்கிறார். நம்ம சுமந்து போகக்கூடிய தலைவராக, அவருடைய கொள்கைகளை ஏற்று சுமந்து போகிற தலைவராக இல்லை. திருமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கடந்து போகக்கூடிய தலைவராக இருக்கிறார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். விசிகாவின் முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அவர்கள் வந்து இன்னைக்கு திமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்க, அறிவாலயத்தில் போய். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே எனக்கு வந்திருக்க சில தகவல் அடிப்படையில் சொல்கிறோமா, விசிகாவிலிருந்து பனையூர் பாபு மட்டும் கிடையாது, இன்னும் கூட பலர் வந்து கிளம்புறாங்க. இன்னைக்கு உள்ள ஒரு குழப்பமான ஒரு சூழலில் பல கட்சிகள் வந்து கட்சி மாறக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸில் ஒரு பெரும்பகுதி வந்து ஒரே வியப்பாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சீமான் சொன்ன மாதிரி இது கட்சியாடா, அது ஒரு குரூப் அந்த பக்கம் கூட்டணின்றீங்க, ஒரு பக்கம் இந்த பக்கம் கூட்டணின்றீங்க, அப்படி இருக்கு. ஒரு பக்கம் ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு அங்கே கூட்டணி டிவிக்காவோட கூட்டணின்றீங்க, இன்னொரு பக்கம் திமுக கட்சியோட ஓட்டை வாங்கிட்டு அங்கே போய் கூட்டணிங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ஒரு குரூப் வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் நாங்கள் நீடிக்கிறோன்னு வேறு சொல்கிறீங்க. இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்குது. எல்லா கட்சியும் அப்படி தான். இப்போ அண்ணன் திருமாவும் அப்படி தான் சொன்னார். டிவிக்கோட நாங்கள் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுறோம், அமைச்சரவையில் பங்கேற்கிறோம், ஆனால் கூட்டணி வந்து திமுகவோட சொன்னார். இப்படி பல குழப்பங்கள் இருக்குது. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு விசிகாவில் வந்து ஒரு பெரிய அதிருப்தி வந்து உருவாகிருக்கு அண்ணன் திருமாவுக்கு எதிராகவே, விசிகா எதிராகவே. இப்போ ஒருத்தர் பனையூர் பாபு வெளியில் கிளம்பி இருக்கிறாரு. இன்னும் அடுத்தடுத்து கூட கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது யாருன்றது நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து ஒரு எதிர்ப்பு இருக்குது, ஒரு சலசலப்பு இருக்குது, பெரிய சலசலப்பு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பனையூர் பாபு இன்னைக்கு போயிருக்காருன்னா அவரை பின்தொடர்ந்து வேறு யாருன்னா கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? சரி, வந்து நம்ம திமுகவுக்கு போக வேண்டாம், மீண்டும் கூட திமுகவோட அணி சேரலாம் அப்படின் போது இப்போ அண்ணாமலை கட்சி தொடங்கினார்னா அண்ணாமலைக்கு பின்னாடி கூட சில பேர் போகலாம் இல்லையா? எப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பெரும் கூட்டம் வந்து டிவிகே கிட்ட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட போய் நீங்கள் கூட்டணி வச்சு அப்போயே பலவீனம் தானே. நீங்கள் எதிர்ப்பு அரசியலை காட்டணும். நீங்கள் அந்த கட்சியோட சேர்ந்து கூட்டணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய ஆளுமைன்றது அங்கே அந்த பெரிய கல்ட்டு திருமாவளவன்றது ஒரு பெரிய ஆளுமைன்றது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி செதறது இல்லை. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பனையூர் பாபு போயிட்டாரு, அவரை ஃபாலோ பண்ணி வேறு யாராவது கூட வந்து கிளம்பலாம். ஆனால் அப்படி தான் சொல்லப்படுது. விசிகா வந்து மெல்ல மெல்ல அந்த கட்சி வந்து சிதையணும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா விசிகாவுக்கு போவோம், இந்த பக்கம் வந்து அண்ணாமலை கட்சிக்கு போவோம். அது இனி போக போதும் தெரியும். ஆனால் பலவீனம் தான், விசிகா வந்து பலவீனம் ஆயிடுச்சு.